கீதையை சொன்ன கண்ணா உந்தன் திருவடி சரணம் என்றோம். கீதையை சொன்ன கண்ணா உந்தன் திருவடி சரணம் என்றோம். நீ குருக்ஷேத்திர போரில் குணத்ரய விபாக யோகம் தன்னை சொன்னாய். நீ குருக்ஷேத்திர போரில் குணத்ரய விபாக யோகம் தன்னை சொன்னாய். கீதையை சொன்ன கண்ணா உந்தன் திருவடி சரணம் என்றோம். முனிவர்கள் எதனை பரம்பொருளாக அடைந்து நின்றாரோ அந்த கீதையை சொன்ன கண்ணா உந்தன் திருவடி சரணம் என்றோம். சத்வகுணமோ சுகத்திலும் ஞான மார்க்கத்திலும், ரஜோகுணமோ ஆசையும் வேட்கையும் பற்றும் கொண்டவனாய், தமோகுணமோ தூக்கம் சோர்வு தவறுகள் செய்வதிலும் ஈடுபடுத்திடுமே அந்த கீதையை சொன்ன கண்ணா உந்தன் திருவடி சரணம் என்றோம். சத்வகுணத்தில் ஜீவாத்மாவும் மரணம் அடைந்திருந்தார், அற்புத உலகடையும். ரஜோகுணத்தில் மரணித்திருந்தார், கர்ம பற்றிடையே மீண்டும் பிறந்திடுவான். தமோ குணத்தில் இறந்து அளவனே புழு பூச்சியாக பிறந்திடுவான் என்று கீதையை சொன்ன கண்ணா உந்தன் திருவடி சரணம் என்றோம். கீதையை சொன்ன கண்ணா உந்தன் திருவடி சரணம் என்றோம். கண்ணா 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 சாத்வீக குணத்தில் இருந்து ஞானம் தோன்றுகிறது, ரஜோகுணத்தில் இருந்து பேராசையும், தமோ குணத்தில் இருந்து மோகமும் அஞ்ஞானமும் தோன்றும். சத்வம் ஒருவனை மேல் கதிக்கும், ரஜஸ் இடை நிலைக்கும், தமஸ் கீழ் நிலைக்கும் கொண்டு செல்லும். சாட்சியாக நின்று கொண்டு ஆத்மாவில் அசையாது நிற்பவனே என்னை அடைகிறான். இந்த கீதையை சொன்ன கண்ணா உந்தன் திருவடி சரணம் என்றோம். கீதையை சொன்ன கண்ணா உந்தன் திருவடி சரணம் என்றோம். நீ குருக்ஷேத்திர போரில் குணத்ரய விபாக யோகம் தன்னை சொன்னாய். நீ குருக்ஷேத்திர போரில் குணத்ரய விபாக யோகம் தன்னை சொன்னாய். அந்த கீதையை சொன்ன கண்ணா உந்தன் திருவடி சரணம் என்றோம்.